வணக்கங்க நான் உங்க சமையல்காரர் பொண்ணு இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது தயிர் சேமியாங்க ரொம்ப ஈஸியா தயிர் சேமியா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் தயிர் சேமியா பண்றதுக்கு முதல்ல சேமியாவை வேக வச்சுக்கலாங்க அதுக்கு நான் வடை சட்டியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கிட்டும் இதுல சேமியா போட்டு வேக வச்சிரலாம் சேமியா பாத்தீங்கன்னா 100 கிராமுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க தண்ணி கொதிக்கிட்டு அதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம சேமியா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள தயிர் சேமியாக்கு வேண்டியங்கறதை இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்துறலாங்க ஒரு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு இஞ்சிங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ரெண்டு கருவேப்பிலை இருந்தா அதுவும் போட்டு நல்லா பொடியா வெட்டிக்கலாங்க இப்போ இத நான் பொடியா வெட்டிட்டு வந்துறேங்க இந்த மூணையும் பொடியா வெட்டிட்டேங்க இங்க தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதுக்குள்ள போட்டுக்கலாம் சேமியா கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க அடிக்கடி ஒரு கலர் கலரி விட்டுறலாம் சேமியா கொஞ்சம் நல்லா வேகணுங்க அதுக்கு அப்புறம் நம்ம இந்த தண்ணியை வடிச்சு சேமியாவை எடுத்துக்கலாம் தனியா சேமியா வேகறதுக்குங்க ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ள நம்ம சேமியா வெந்துரும் ஒரு 3 நிமிஷமா சேமியா வெந்துட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தா நல்லா வெந்துருச்சு நல்லா ஒவ்வொரியா இருக்கு பெருசு பெருசா வந்திருக்குது பாருங்க இந்த சேமியாவை எடுத்து கையில கிள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா கிள்ளி போடணும் அப்பதான் சேமியா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த தண்ணியை வடிச்சு வச்சிடலாம் சேமியால இருந்து தண்ணியை வடிச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில போட்டு வச்சிரணும் எங்க வீட்ல எங்க அப்பா இந்த மாதிரி தயிர் சேமியா செஞ்சாங்கன்னா நிறைய செய்வாங்க அப்படி செய்யும்போது மூங்கல் தட்டக்கூட இருக்கும் இந்த சேமியால இருந்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த மூங்கல் தட்டக்கூடையில போட்டு நல்லா ஆற விட்டுருவாங்க சேமியா நல்லா ஆறணுங்க அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தயிரையும் தாளிச்சு கொட்டுறதையும் இதுக்குள்ள போடணும் அது கொஞ்சம் ஆறட்டுங்க இது ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லாட்டிங்க கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணியை இந்த சேமியா மேல கொஞ்சம் ஊத்துனீங்கனாவே உங்களுக்கு சீக்கிரமா சேமியா ஆறிடும் நைட் டின்னருக்கு வந்து நான் ஏன் தயிர் சேமியா செய்யறேங்கன்னா நாங்க சமையல் பண்ணும்போது நாங்கள் நைட் டின்னர் செஞ்சு கொடுக்கும்போது அதுல வந்து தயிர் சேமியா எல்லாமே எப்பவுமே மெனு இருக்காதுங்க அதனால தான் இன்னைக்கு நான் வந்து நைட் டின்னருக்கு வந்து இந்த தயிர் சேமியா செஞ்சிருக்கிறேன் சேமியாவை தாளிச்சு வரக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க 2 கடலைப்பருப்பு 2 வெள்ளுளுத்த பருப்பு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாங்க இதில் வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி போட்டுடலாம் பச்சை மிளகாயும் போட்டுடலாங்க கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம் நான் இன்னைக்கு வந்து கருவேப்பிலை போடலைங்க நீங்கள் போடுற விருப்பம் இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் ரெண்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பேனோட சூட்டுக்கு இந்த கொத்தமல்லி தழை நல்லா வணங்கிக்கும் இந்த வேக வச்சு வச்சிருக்கிற சேமியாவை இதுக்குள்ள போட்டுக்கலாம் சேமியாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க தயிர் போட்டு கலக்கி விட்டுறலாம் கொஞ்சம் தயிர் நிறைய போட்டிங்கன்னா நேரமாக அந்த சேமியா அப்படியே தயிரில் நல்லா ஊறிக்கும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க சப்போஸ் இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்துடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கொடுத்துடலாம் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும் காலையில் செஞ்சு மத்தியானம் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்துட்ற மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய பால் ஊற்றிக்கோங்க தயிர் வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு பெரை ஊற்றின மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த பால் தயிர் சேர்ந்து நல்லா பெரையாயிரும் சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக முன்னாடியே நீங்கள் வெறும் தயிரை மட்டும் ஊற்றி கலந்து கொடுத்துட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போது தயிர் புளிச்சிரும் சாப்பிட்றப்ப தயிர் சேமியா டேஸ்ட்டாக இருக்காது அதனால பால் நிறையா ஊற்றி தயிர் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் தயிர் சேமியா கலரும் போது இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமா கலரிக்குங்க அப்பதான் அப்பதான் நீங்க 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும்போது இந்த சேமியா இந்த தயிர்ல கொஞ்சம் அப்படியே ஊறி கொஞ்சம் அப்படியே நல்லா குளக்குளன்னு ஆயிரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் நீங்க கலக்கி வைக்கும் போதே கொஞ்சம் கெட்டியா கலக்கி வச்சீங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் இறுகுன மாதிரி ஆயிரும் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க இது மேல கார்னிஷ் பண்றதுக்கு மாதுளம்பழத்தையும் திராட்சை பழத்தையும் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அப்படி இல்லாட்டிங்க கொஞ்சம் கேரட்டை பொடி பொடியா திருவி வச்சுக்கோணுங்க இதையும் போட்டுக்கலாம் இப்படி கேரட் போட்டு சர்வ் பண்ணாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இந்த கேரட் மேல ஒரு 5-6 கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுறலாம் இவ்வளவுதாங்க சூப்பரான தயிர் சேமியா ரெடி ஆயிருச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூங்க